குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜூபிட்டர் 125cc இதை பற்றி பார்க்க போகிறோம். ஜூபிட்டர் 125ல வந்துட்டு மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 2வது வேரியன்ட்டு. இதில் வந்து என்ன இருக்குன்னா 12 இன்ச்சு அலாய்வில் டைமண்ட் கட் அலாய்வில் வந்து கொடுத்துருப்பாங்க. டைமண்ட் கட் அலாய்வில்னா என்னதுன்னா, நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 8 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குற காரில் தான் இந்த வீல் கொடுத்துருப்பாங்க. நம்ம டிவிஎஸ்ல வந்துட்டு டிஸ்பிளே கூட கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து டியூப்லெஸ் டயர் தான். நீங்கள் பஞ்சரே ஆனாலும் நியரஸ்ட் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து நீங்கள் போய்க்கலாம். இதில் வந்துட்டு ரோட்டோபட்டல் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க. டிஸ்க் பிரேக் 220mm இருக்கும். இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் லாங் ட்ராவலு இந்த மாதிரி போகிறப்ப வந்துட்டு உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற அந்த கேப்புக்குள்ளே கூடி வெளியே இருந்த ஒரு ஏர் ஃபுல்லாக உள்ளே போகிறனால உங்களுக்கு வந்து ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அது மாதிரி டிஸ்கோட லைஃபும் லாங்காக இருக்கும். பிரேக்கிங் எஃபிஷியன்சியும் உங்களுக்கு நல்லா அதிகமாக இருக்கும். முன்னாடி வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கிறனால நீங்கள் லாங் ட்ராவல் போகிறப்ப மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப வந்துட்டு உங்களுக்கு ஷோல்டர் பெயின் எதுவும் இருக்காது. வண்டியும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு. இதில் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு எல்இடி லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பகல்லையுமே வந்து லைட் எரிய தான் செய்யும். இப்போ உங்களுக்கு எல்இடி லைட் எரியறனால வந்துட்டு வண்டியில் வந்துட்டு என்ன மெயின் பெனிஃபிட்னா, பேட்டரியோட வால்யூம் வந்து 30% வந்து சேவேஜ் பெர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே இது ஹேலஜன் மஞ்சள் கலர் பல்பு அந்த லைட் எரிஞ்சிச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு பேட்டரியில் அதிகமாக கரண்ட்டை வந்து இழுக்கும். எல்இடி லைட்டு இருக்கிறனால உங்களுக்கு பேட்டரியில் வந்து 30% வந்து பவர் வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். இது வந்துட்டு டிஸ்பிளே வந்துட்டு செமி அனலாக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு அனலாக்கு ஒரு டிஜிட்டல் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு என்னென்ன இருக்குன்னா, உங்களுக்கு ட்ரிப்பு A, ட்ரிப்பு B, ட்ரிப்பு F, அதுபோக இது டிஸ்டன்ஸ் டு எம்டி, நீங்கள் இருக்கிற பெட்ரோலுக்கு வந்து எவ்வளோ போய்க்கலாம் பார்த்துக்கலாம். ட்ரிப்பு ஏன்னா காலிலேருந்து நைட் வர ஓட்டியிருப்பீங்க, எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ட்ரிப்பு பீனா ஒரு வாரம் ஃபுல்லாக ஓட்டியிருப்பீங்க, எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்கன்னு பார்த்துக்கலாம். அது மாதிரி இதில் வந்துட்டு ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி வந்துட்டு 5.1 லிட்டர் இருக்கிறனால உங்களுக்கு வந்துட்டு 1.2 லிட்டர் வந்துட்டாலே வந்துட்டு உங்களுக்கு இந்த பேட்டரி வந்து பெட்ரோல் சிம்பிள் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். அது மாதிரி இதில் வந்துட்டு இன்ஜின் ஸ்விட்ச் அந்த பைப் சிம்பிள் பண்ணியிருக்கல, அது வந்துட்டு எதனால எரியும்னா, அது வந்து வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு எரியக்கூடாது, மேனுவலாக இருக்கிறப்ப எரியும். அப்படி நீங்கள் ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிறப்பயுமே அந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு எரிஞ்சிச்சுன்னா உங்கள் வண்டியில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அதை வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்துட்டு ஐஜிஓ வந்து கொடுத்துருக்காங்க, இண்டலிகோ வந்து கொடுத்துருக்காங்க. இது இருக்கிறனால என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் சப்போஸ் நின்று டிராஃபிக் சிக்னலில் இந்த மாதிரி இடத்துல நின்றுட்டு இருக்கிறப்ப இதை போட்டிங்கன்னா ஒரு 15 செகண்ட்ஸில் வந்து வண்டி வந்து ஆஃப் ஆயிரும். இன்ஜின் வந்து அதுக்கு ஹீட் ஆகிருக்கணும். நீங்கள் வண்டி வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிறப்ப தான் இது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இது அப்ளை ஆகும். இதனால் என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு பேட்டரியும் பெட்ரோலும் வந்து கொஞ்சம் சேவேஜ் வந்து கிடைக்கும். இதில் வந்துட்டு பெட்ரோல் டேங்க் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. 5.1 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். அது மாதிரி இதில் வந்துட்டு லார்ஜர் சீட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட லென்த் வந்து எவ்வளோனா 750mm இருக்கும். இதனால 3 வரைக்கும் நீங்கள் தாராளமாக வந்து உட்காந்து போய்க்கலாம். முன்னாடி வந்து லெக் ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். காலை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சு ஓட்டிக்கலாம். இதோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து 33 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிறனால நீங்கள் ஆஃபீஸ் பேக்கு, காலேஜ் பேக்கு, லஞ்ச் பேக்கு, 2 ஆப் சைஸ் ஹெல்மெட்டு இதெல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். இதை வைக்கிறனால நீங்கள் முன்னாடி வந்து காலை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் தரையிலேருந்து இந்த உயரம் வந்து 163mm இருக்கும். 163mm இருக்கிறனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்பையும் உங்களுக்கு வந்து அடியில் உரசாது. அது மாதிரி நம்ம இதில் வந்துட்டு 2 வீலுமே வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னா 12 இன்ச்சு அலாய்வில் கொடுத்துருப்பாங்க. இதனால தான் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 163 இருக்குது. பின்னாடி வந்துட்டு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சாக்கப்சர் கொடுத்துருக்கனால நீங்கள் லாங் ட்ராவல் போகிறப்ப இல்லை பின்னாடி யாரையா உட்காரச்சு கூட்டு போகிறப்ப உங்களுக்கு சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். வண்டியில் பேக் பெயினுமே வந்து உங்களுக்கு வராது. இதோட கிரவுண்ட் வீல் பேஸ் வந்து எவ்வளோனா, 2 வீலுக்கு இடைப்பட்ட தூரம் வந்துட்டு 1275mm இருக்கிறனால நீங்கள் சடனாக போய் கட்டடிக்கிறப்ப வந்து வண்டி உங்களுக்கு ஸ்கிட்டாது வாராது. இந்த மாடலில் வந்துட்டு உங்களுக்கு 4 கலர் இருக்குது. ஒயிட்டு, ஆரஞ்சு, இந்த ப்ளூ கலர் ஒன்று இருக்குது, கிரே கலர் ஒன்று இருக்குது. தேங்க்யூ.